காங்கிரஸ் தமிழகத்திற்கு மோடி வருவதை எதிர்த்து கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட பொறுப்பாளர் சீனிவாச ராகவன் தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே மாநகர காங்கிரஸ் சார்பில் மாநில தலைவர் உத்தரவின் பேரில் தமிழகத்திற்கு பாரத பிரதமர் மோடி வருவதை எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடியேந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட பொறுப்பாளர் சீனிவாச ராகவன் தலைமையில் நடைபெற்றது. இதற்கு இதில் மாநில நிர்வாகிகள் பத்மநாபன், அன்பு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநகர செயலாளர் தலைவர் நாதன் வரவேற்புரையாற்றினார். இதில் சிறப்பாக முன்னாள் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் ஜி வி மதியழகன், காஞ்சிபுரம் மாநகராட்சி துணை மேயர் குமரகுருநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள். இதனைத் தொடர்ந்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் சிறுபான்மை பிரிவு மாநில நிர்வாகி லியாகத் ஷெரீப், மாவட்ட துணை செயலாளர் தாரன், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் டி வி சீனிவாசன், மூத்த காங்கிரஸ் தலைவர் சுமங்கலி சீனிவாசன், வாலாஜாபாத் நகர தலைவர் சுரேஷ் கலிபாய், இளைஞர் அணி யோகி, வட்டார தலைவர் பிச்சாண்டி, மாநகர பகுதி தலைவர்கள் சப்தகிரி, காஞ்சி காமராஜ், பட்டு காமராஜ், தென்னேரி சுகுமார், வழக்கறிஞர் உஷா, செவிலிமேடு பிரபு, வையாவூர் லோகு, ராமலிங்கம், கணேசன் உள்ளிட்ட ஏராளமானோர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் மாநில நிர்வாகி அரங்கநாதர் அன்பு நன்றிகளை தெரிவித்தார். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மாநகர தலைவர் நாதன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். சிறுபான்மை மக்களின் நலன்களை நாம் ஒன்று சேர்ந்து பாதுகாப்போம். நாம் ஒன்று சேர்ந்து பாதுகாப்போம். பாதுகாப்போம் 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 சிறுபான்மை மக்களின் நலன்களை சிறுபான்மை மக்களின் நலன்களை நாம் ஒன்று சேர்ந்து பாதுகாப்போம். மோடி அரசே மோடி அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே மோடி அரசே மோடி அரசே மோடி அரசே மோடி அரசே மோடி அரசே ஒன்றிய நிதி பகிர்வுகளை தமிழகத்துக்கு உடனடியாக கொடு. தமிழகத்துக்கு உடனடியாக கொடு. தமிழகத்துக்கு உடனடியாக கொடு. தமிழகத்துக்கு கொடு. மோடி அரசே மோடி அரசே மோடி அரசே மோடி அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய நிதி பகிர்வுகளை தமிழகத்திற்கு உடனடியாக கொடுத்துடுக. உடனடியாக கொடுத்துடு. பிஜேபி அரசே பிஜேபி அரசே பிஜேபி அரசே பிஜேபி அரசே ஆர்எஸ்எஸ் அரசே ஆர்எஸ் அரசே ஆர்எஸ்எஸ் அரசே பிஜேபி அரசே பிஜேபி அரசே பிஜேபி அரசே பிஜேபி அரசே ஆர்எஸ்எஸ். மோடியே திரும்பி போ. மோடியே திரும்பி போ. திரும்பி போ திரும்பி போ திரும்பி போ திரும்பி போ. கோ பேக் மோடி. கோ பேக் மோடி. கோ பேக் மோடி. கோ பேக். காப்போம் 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 தேசத்தை காப்போம். தேசத்தை காப்போம். காப்போம் 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 தேசத்தை காப்போம். தேசத்தை காப்போம். காப்போம் 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 இந்திய ஒற்றுமையை காப்போம். இந்திய ஒற்றுமையை காப்போம். காப்போம் 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 இந்திய ஒற்றுமையை காப்போம். இந்திய ஒற்றுமையை காப்போம். திணிக்காதே 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 இந்தியை திணிக்காதே இந்தியை திணிக்காதே 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 இந்தியை திணிக்காதே இந்தியை வாபஸ் பெறு வாபஸ் பெறு வாபஸ் பெறு வாபஸ் பெறு வகாபாரிய சட்டத்தை வாபஸ் பெறு வகாபாரிய சட்டத்தை வாபஸ் பெறு வாபஸ் பெறு. எல்வி குமார் அவர்களே, கணேசன் அவர்களே, ராமலிங்கம் அவர்களே, கலீல்பாய் அவர்களே, பிரபு அவர்களே, மோகன் அவர்களே, டி வி சீனிவாசன் அவர்களே, யோகி அவர்களே, ஆறுமுக அவர்களே, வட்டார தலைவர் பிச்சாண்டி அவர்களே, அன்பு சகோதரர் மகேந்திரன் அவர்களே, ரவி அவர்களே, உஷா அவர்களே, மணிகண்டன் அவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நகரத்தினுடைய தலைவர் நாதன் சார்பாக நன்றி வைத்து நம்முடைய கண்டன உரையை நம்முடைய கொள்கையின் அடிப்படையில் நம்முடைய கடமையாகவே நாம் தேசிய கொடியை இந்து என்ற தத்துவத்தை மேலோங்கி காட்டுவதற்காக தான் கேசரி நிறத்தை கொடியில் தேசிய கொடியில் மேலையும் கிறிஸ்தவர்களை காட்டுவதற்கு தான் வெள்ளை நிறத்தையும் இஸ்லாமியர்களை காட்டுவதற்கு தான் பச்சை நிறத்தையும் ஒருங்கிணைத்து இதில் இந்த நாடு அசோக சின்னத்தை ஏற்படுத்தி கொண்டதனால் அசோகர் பௌத்தத்தை தழுவதின் காரணமாக பௌத்தத்தை வலியுறுத்துகின்ற வகையில் அசோக சக்கரத்தை மதியமாகவும் ஆக மத சார்பின்மை என்றாலும் கூட
ஒருங்கிணைந்த மதத்தை உருவாக்கப்பட வேண்டிய இந்திய தேசியத்தை கொள்கையாக கொண்டுதான் இந்த கொடி உருவாக்கப்பட்டது. இன்னொன்று நாம் உச்சரிப்பாக நாம் பார்க்கப்பட வேண்டியது, இன்று உச்சரித்துக் கொண்டிருக்கின்ற பொது சிவில் சட்டம், இன்று உச்சரித்துக் கொண்டிருக்கின்ற வக்போர்டுடைய திருத்த சட்டம், இன்று நாம் ஆர்ப்பாட்டத்திற்குரிய வக்போர்டுடைய சட்டம் இந்த நாட்டை எதற்காக வக்போர்டை உருவாக்கப்பட வேண்டும் என்பதை அன்றைய தினமே ஏறக்குறைய 3 ஆண்டு காலம் இதற்கான நிலைப்பாட்டை ஆய்வு செய்த பிறகுதான் உருவாக்கினார். இங்கே சுருக்க சொன்னால், இன்று தினம் இஸ்லாமியர்களை பாதிக்கின்ற வகையில், இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை அபகரிக்கின்ற வகையில், இன்று தினம் யாரோ இஸ்லாமியர்கள் என்று நாம் அதை கேள்வி கேட்காமல், அதை பொருட்படுத்தாமல், அதை எதிர்க்காமல் இருந்துவிட்டால் நாளை தினம் இதே கிறிஸ்தவர்களுக்கு இதே நிலைப்பாடு வராது என்பதை நாம் சொல்ல முடியாது. இதே நிலைப்பாடு அடுத்த கட்டமாக கிறிஸ்தவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை கிறிஸ்தவர்களும் உணரப்பட வேண்டும். பாதுகாப்பு வழங்கிய காவல்துறைகளுக்கும், போட்டோகிராஃபர்களுக்கும், பத்திரிகை நிருபர்களுக்கும் அனைவருக்கும்